Hi students, welcome to our channel. So தமிழ் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க 12th ஸ்டாண்டர்ட். அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 2 நாளில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் யாராவது பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா 2 நாள்ன்றது கம்மியான நாள் தான். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இங்கிலீஷ்க்கு நம்ம லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பப்ளிக் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரியா? சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக நம்ம கொஷின் நம்பர் 47 வரைக்கும் எல்லாமே எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு எனக்காக பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 வந்து சினானிம்ஸ் இருக்குமா? அந்த சினானிம்ஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான சினானிம்ஸ் கொடுத்துருக்கேன். இது ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ் பார்த்துக்கிறங்க. சரியா? ஸோ இந்த சினானிம்ஸில் தான் நம்ம கேட்பாங்க. 34 சினானிம்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ரோஸ் 1ல். இந்த 34 சினானிம்ஸ் மட்டும். அதே போல் ப்ரோஸ் 2ல் இம்பார்ட்டண்ட்டான சினானிம்ஸு. இது வந்து ப்ரோஸ் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ். இது மட்டும் 27 சினானிம்ஸ் மட்டும். அடுத்து ப்ரோஸ் 3 இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், அந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ் இது மட்டும் 26 சினானிம்ஸ் மட்டும். அடுத்து ப்ரோஸ் 4 வந்து நமக்கு தி சமிட், அந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ். இதை தாண்டி நமக்கு வேற கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. 36 சினானிம்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் ப்ரோஸ் 5 தி சேர், சேரில் இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ்க்கான வேர்ட்ஸு ஒரு 34 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் 6 த ரூல்ஸ் ஆஃப் த ரோடு, அந்த லெசனில் இருக்கக்கூடிய, அது சின்ன லெசன் தான், அது ஒரு 25 சினானிம்ஸ் மட்டும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் மட்டும். சரியா? ஸோ இதை மட்டும் தரவாக படிச்சுக்கிறங்க. இந்த இப்போ நான் சொன்ன சினானிம்ஸ் மட்டும். கண்டிப்பாக 3 சினானிம்ஸுமே அட்டன் பண்ணி 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஆண்டனிம்ஸ். அதே போல் அடுத்து கொஸ்டின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் கேட்கக்கூடிய ஆண்டனிம்ஸ், ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய ஆண்டனிம்ஸ், அதே வேர்ட்ஸ்க்கு ஆண்டனிம்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 26 ஆண்டனிம்ஸு. அடுத்து ப்ரோஸ் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டனிம்ஸ் 20 ஆண்டனிம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டனிம்ஸ் இது ஒரு 22 ஆண்டனிம்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரோஸ் 4ல் இருக்கக்கூடிய ஆண்டனிம்ஸ், முக்கியமான ஆண்டனிம்ஸ் 32 ஆண்டனிம்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரோஸ் 5ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டனிம்ஸ் ஒரு 27 ஆண்டனிம்ஸ் இருக்கு. அப்புறம் லாஸ்ட் ப்ரோஸ் 6ல் இருக்கக்கூடிய ஆண்டனிம்ஸ் இது ஒரு 21 ஆண்டனிம்ஸ். சரியா? இப்போ நான் காமிச்சு இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கைட்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக 6 out of 6 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 14 1 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி படித்தா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 மார்க் டிப் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் வந்து 20 out of 20 எடுத்துடலாம். அடுத்ததா பார்ட் 2ல செக்ஷன் 1ல் கேட்கக்கூடிய போயம்னுடைய அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மொத்தம் நமக்கு 6 செட்டு கொடுத்துட்டு 4 செட்டு அட்டன் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும். சரியா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 4 × 2 8 மார்க் இந்த செக்ஷனில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 6 போயமுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு படிங்க. சரியா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கைடை வச்சு சும்மா அப்படியே ரொட்டேட் பண்ணி வீடியோ போடுறாங்க. பட் அதில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு தகவல் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்ருக்கேன். பட் அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம சொல்லக்கூடியதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களுக்கே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத. சரியா? ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும்
பார்த்துக்கிறங்க. ஒரு 95 கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 95 கொஷின்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக 4x2 8 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து அதே போல் அதிலே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நமக்கு கேட்பாங்க இல்லையா? மொத்தம் நமக்கு இந்த 6 போயம்லேயும் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துருங்க. சரியா? ஒவ்வொரு லைன்லையும் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றத 6 போயம்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த டோட்டலாக நமக்கு ஒரு 82 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நீங்கள் வந்து க்ளூ வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன்லையும் ஒரு வேர்டை ஞாபகம் வச்சு இந்த வேர்டு வந்தால் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து அதிலே வந்து உங்களுக்கு செக்ஷன் 2 வந்து இது கிராமர், வாய்ஸ், ஸ்பீச்சு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ரூல்ஸ் நம்ம நடத்தி போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இஆர்சி. சரியா? கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 33 வரைக்கும் பார்ட் 3ல செக்ஷன் 1ல கேட்கக்கூடிய இஆர்சி கொஷின்ஸ். இதில் போயம் நேமும் பொயட் நேமும் கரெக்டாக எழுதுனாவே 2 மார்க் வாங்கிடலாம். எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக எழுதிங்கன்னா +1 3 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு போயம் தி காசல், இந்த போயம்லேருந்து கேட்கக்கூடிய ஃபிகர் இஆர்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 லைன் மட்டும்தான். இந்த 7 லைன் தான் கேட்குறாங்க. சரியா? இந்த 7 லைன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதே போல் செகண்ட் போயமில் அவர் கேஷ்யூர்னா ட்ரீல இருக்கக்கூடியது இந்த 5 லைன் மட்டும். இந்த 5 லைனை மட்டும் தரவாக பார்த்துக்கிறங்க. தேர்ட் போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜில் ஒரு 3 லைன் மட்டும் இருக்குது. இந்த 3 லைனை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து போயம் யுலிசஸில் ஒரு 4 லைன் மட்டும். இந்த 4 லைனை மட்டும் தரவாக பார்த்துக்கிறங்க. ஃபிஃப்த்து போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன்ல ஒரு 4 லைன் மட்டும். லாஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்பில் ஒரு 2 லைன் மட்டும். இந்த 2 லைன் மட்டும். ஸோ மொத்தமே ஒரு 25 லைன் தான். இந்த 25 லைனை ஞாபகம் வச்சுக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கிறங்க. அடுத்தது அதே பார்ட்டில் செக்ஷன் 2 ப்ரோஸ்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் 2x3 6 மார்க்ஸ் நீங்கள் வாங்கணும்னா இது நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஒவ்வொரு லெசன்லையும் 15 கொஷின்ஸ் இருக்கும், 20 கொஷின்லாம் இருக்கும். பட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ்க்கு அதிகமாகவே கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். பட் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது சாத்தியம் கிடையாது. இந்த 53 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக 2x3 6 மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து அதே பார்ட் 3ல செக்ஷன் 3 9 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட் இருக்குது, டைலாக் ரைட்டிங், ஸ்லோகன் ரைட்டிங், எக்ஸ்பேண்ட் த நியூஸ் ஹெட்லைன்ஸு, கம்ப்ளீட் த ப்ராவர்ப், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ். இந்த 9 கான்செப்டில் ஏதாவது ஒரு 4 கான்செப்ட் கேட்பாங்க. அதில் நாம் ஏதாவது ஒரு 3 கான்செப்ட் சூஸ் பண்ணி எழுதணும். 3x3 9 மார்க்ஸ் இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடணும். இது எப்படி, என்னென்ன கான்செப்ட் எப்படி எழுதணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அனலைசிஸ் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்ததாக கொடுப்பேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 5 மார்க் கொஷின். சரியா? இதில் கொஷின் நம்பர் 41ல் உங்களுக்கு ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் கேட்பாங்க. இதில் ஒரு 4 பேராகிராஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ப்ரோஸ் 1, ப்ரோஸ் 2, ப்ரோஸ் 3, ப்ரோஸ் 5 இந்த 4 பேராகிராஃப் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதே போல் கொஷின் நம்பர் 42ல் போயம்னுடைய பேராகிராஃப் கேட்பாங்க. இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்னு பார்த்தோன்னா போயம் 1, போயம் 2, போயம் 3 அண்ட் போயம் 5. அதே போல் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கொஷின் நம்பர் 43ல் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்த பேராகிராஃபையே எழுதுங்க, அது சும்மா டெவலப் பண்ணி எழுதாதீங்க. இதில் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி 1, 2, 3, 5 இந்த 4 இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தா கூட கண்டிப்பாக 3 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு 5த்தும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 44 வந்து நமக்கு சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. சரியா? இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஜென்ரல் பேராகிராஃப் இருக்கும். தயவு செஞ்சு ஜென்ரல் பேராகிராஃப் அட்டன் பண்ணாதீங்க. சரியா? ஜென்ரல் பேராகிராஃப்க்கு மேக்ஸிமம் நமக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால சம்மரி ஆர் நோட் மேக்கிங்கே அட்டன் பண்ணுங்க.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 45ல லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து நமக்கு ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர், ஜாப் அப்ளிகேஷன், இந்த 3ல் ஏதாவது 2 கேட்பாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்க. அது பார்ட் 4ல கொஸ்டின் நம்பர் 46 வந்து எரர் ஸ்பாட். இந்த எரர் ஸ்பாட்டுக்கு சாய்ஸாக நமக்கு மோடல்ஸ், ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸ், டென்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ தர்றேன், அதில் நான் உனக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அடுத்து 47ல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுக்கு சாய்ஸாக உங்களுக்கு சிமாண்டிக் ஃபீல்டு, இல்லைனா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இல்லைனா டயலாக் ரைட்டிங், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 7ல் எப்படி 7 × 5 35 மார்க்ஸ் எடுக்கிறது, பார்ட் 3ல் எப்படி 7 × 3 21 மார்க்ஸ் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா தான் உங்களால் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஃபைலோட பிடிஎஃப் லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.